ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். வேலு, டேய் வேலு, வெளியில வாடா. உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தேன்? கூப்பிட்றா அவனை. என்ன உங்கள் முன்னாடி என் ஊரில் சுற்றி பேசுனா உங்களுக்கு என்னென்ன மரியாதை? ஏய் யாரா நீ? நான் தான் இசேக்கு. இந்த கடையில் எல்லாம் நான் தான். என்னது எல்லாமே நீ தானா? முதலாளி, இந்த வேலு உங்களை நல்லா ஏமாத்திட்டான். இந்த சின்ன பையன் கடையை விற்றுட்டு ஊரை விட்டே ஓடிட்டான் போல. யோ யோ, எங்கள் அண்ணனை பற்றி என்னையா பேசுகிறீங்க? அவர் வெறும் வேலை இல்லை, கட்டிங்கு கமிஷனுக்கு அந்த வேலு. அவரை பற்றி தப்பாக பேசுனீங்க, அவ்வளோதான். 2 மாசமா கடைக்கு வாடகை கொடுக்க துப்பு இல்ல, இதுல கட்டிங்கு கமிஷனு கந்தவேல்னு பில்டப் வேற. அவனை ஒழுங்கா கொண்டு வந்து வாடகை கொடுக்க சொல்லு. போடா. உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தேன்? என்ன உங்கள் முன்னாடி என் ஊரில் சுற்றி பேசுனா உங்களுக்கு என்னென்ன மரியாதை இருக்கு? நீ போடா, நீ வாடா. சொல்லியா? அக்காட்ட கேட்டு 25,000 ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரம் வண்டியை வாங்கிட்டு முதல்ல இந்த வேலைக்கு போகணும்டா. யோ சூப்பர்யா. அப்போது பெருசுக்கிட்ட ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா வெளியே எங்கேயா விசாரிப்போம். வா வண்டியில இரு. ஐஷேக்கே, டேய் வண்டிடா. ஐஷேக்கு ஏதுடா அந்த வண்டி? சேல்ஸுக்கு தானே வந்திருக்கு. அண்ணன் நேற்று தான் வாங்குச்சு. இந்த வண்டி வந்திருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதே மாதிரி மாடலில் தான் பெருசுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அண்ணன் அப்பா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்குண்ணே. அதோட இல்லாமல் அண்ணன் வண்டியை சர்வீஸ் பண்ணாம யார்ட்டு விற்காதுல்ல, அதான் வந்துட்ட சொல்லாமல் இருந்திருக்கும். சரி போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா. டேய் தீனா, வண்டி சூப்பராக இருக்குடா. ரேட் ஏதாவது தெரியுமா? அண்ணன் 20,000 கொடுத்து வாங்குச்சுண்ணா. சரி சரி, பெருசுக்கு ஃபோன் அடி. தோ கேட்டுறேன். ஏய் ஐஷேக்கு, உள்ள என்ன பண்ற? டேய் இங்க இருந்த வண்டி எங்கடா? அந்த அப்பாச்சி தானே நம்ம தீனா அண்ணன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆமா, என்ன கேட்காம நீ எப்படி கொடுத்த? அவன் எதுக்கு எடுத்துட்டு போனான்? ஒரு நிமிஷம்ண்ணா. டேய் டேய் நில்றா. எதுடா அது? வண்டி வித்த காசு. என்னது வண்டியை வித்திட்டியா? எவ்வளவுக்குடா வித்த? 25,000க்கு. இப்ப மீதி காசு? அதுவா? வேலு, ஏய் வேலு. என்ன மெதுவானே? அதுக்கப்புறம் ஐஷேக்கு வந்து கட்டிங்கு கமிஷன் ஆரம்பிச்சிருவான். தெரியுதா? அவன் முதலாளிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான் பாத்தியா? நீ இருக்கியா? என்னண்ணே உங்கள் முன்னாடி என் ஊரில் வசதி பேசுனா உங்களுக்கு என்னென்ன மரியாதை இருக்கு? என்ன பார்த்தீங்களா, அவன் மட்டும் உள்ளே போயிட்டு இருக்கான். இதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? அவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னை பார்த்து கேட்குறியடா. உன்னை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அண்ணா இந்தாங்க. இனிமே எங்கள் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க. ஏன்னா அவர் வெறும் வேலை இல்லை, கட்டிங் கமிஷனுக்கு அந்த வேலை. புரியுதா? ஐயோ, கடையை பார்த்துக்கடா வர. என்னடா 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், பெருசு எடுக்கவே மாட்டேன்றாப்புல. அண்ணன் நேற்று தானே ஊர்லேருந்து வந்துச்சு. உன்கிட்ட வண்டியை விற்றதில் வேற ரொம்ப கோவம். என்னையே திட்டிட்டு போயிடுச்சு. என்னடா சொல்கிற? ஏன்னு தெரிலண்ணே.
சரி பெருசு வந்தா எனக்கு மறக்காம ஃபோன் பண்ண சொல்லு. சரிண்ணா. அட நம்ம தீனா வண்டி வாங்கியிருக்கான்ல அதுக்கான ட்ரீட்டு தான் இது. டீயை குடி. இல்லடா, இதுக்கப்புறம் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. சொல்லியே ஆகணும்டா. ஆமாம், என்ன சொல்ல போகிற? டேய், இந்த வண்டியை வச்சிருந்தவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்டா. அந்த பையனோட அப்பா வண்டியை விற்க என்கிட்ட வந்தாரு. வேணான்னு எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவரை பார்த்தாலும் பாவமாக இருந்தது. சரி வண்டியை வாங்கி பிரித்து போட்டு வித்துலான்னு பார்த்தேன்டா. அதுக்குள்ளே அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தா இந்த ஐஷேக் பையன் இவன்ட்ட வண்டியை வித்துட்டான். வித்த காசையும் செலவு பண்ணிட்டான். சரி காசை ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஐயோ பெருசு, அப்போ நம்ம தீனாவை கொலை பார்த்துருக்க நீ? டேய் என்னடா இப்படி பேசுறீங்க? சரி விடுடா, அந்த பையனுக்கு ஏதோ நேரம் சரியில்லை, அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, கவலைப்படாத. இந்த வண்டியை ஏற்கனவே 3 பேர் வச்சிருந்தாங்களாம். அந்த 3 பேருமே ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருக்காங்களாம். யோ பெருசு, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? எனக்கு இப்படி செஞ்சுட்டியா? டேய் நான் சொல்றத முழுசா கேளுங்கடா. ஓ இன்னும் வேற இருக்கா? சஸ்பென்ஸ் எதுவும் வைக்காதையா, எதா இருந்தாலும் முழுசாக சொல்லிடு. அவன் பயத்திலே செத்துற போகிறான். பெட்ரோல் இல்லாம எப்போ வாஷ் அவுட் ஆகுதோ அப்போதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த வண்டியை வாஷ் அவுட் ஆக விடாம பார்த்துக்கிட்டா போதும். வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓட்டு பார்த்துக்கலாம். அண்ணே இந்த டிஸ்பிளே கேபிள்லாம் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, எடுத்துட்டு பாப்பா. அண்ணா, அண்ணே, அண்ணா, அண்ணே, என்னதான்டா பிரச்சனை உனக்கு? எப்போ பார்த்தாலும் டிஸ்பிளே பாருன்னு வந்துக்கிட்டே இருக்க. இல்லைண்ணே பெட்ரோல் எப்போ பார்த்தாலும் ஒரே பாயிண்டே காட்டுது, அதான் கேபிள் ஏதாவது பிரச்சனையான்னு. 200-300 சேர்த்து போட்டால் கேஜி காட்டும். இல்லைன்னா பெட்ரோல் போடாமல் விட்டுரு. அதை விட்டு இதே பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தேன்னா நானே கேபிளை கட் பண்ணி விட்டுருவேன். தீனா என்ன மென்டல் ஆயிட்டியா? ஏன்டா இப்படி பண்ணுற? இந்த வண்டியை வச்சுக்கிட்டு தினம் பயத்துல நான் செத்துருவோம் போல இருக்கடா. அதுக்குன்னு லூசு மாதிரி பண்ணுவியா? நீ ஒரே மெக்கானிக் ஷெட்டில் காட்ட தானே கோவப்படுறாங்க. நீ ஏன் வேற வேற மெக்கானிக் ஷெட்டில் காட்டக்கூடாது? ஏய் கம்முன்னுறா, இவ்வளோ பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுலாம் அந்த வண்டியை வச்சிருக்க வேணாம், பேசாமல் வித்துடலாம். ஆமாண்டா, வண்டிலாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் வேணா ஓட்டி பாருங்க. ஹலோ. ஐயோ, நமக்கு இந்த வண்டி செட் ஆகாதுப்பா, வேற ஆளை பார்த்துக்கோங்க. சகனமே சரியில்லை, வேணாம் தம்பி. வண்டி 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 வண்டி. அண்ணே மைலேஜெல்லாம் 80-100 தரும்ண்ணே, நல்ல வண்டினா பாருங்க, நல்ல வண்டிண்ணே. அக்கா நீங்கள்? வண்டி வண்டி ஏய் என்னடா பண்றீங்க இங்க? வண்டி வித்துக்கிட்டு இருக்கோம், வித்துட்டு போயிடுறோம் சார். வண்டி விற்கிற இடமா இது? இல்லை இல்லை சார். திருட்டு வண்டி தானே இது? இல்லை சார். எடுறா வண்டியா. வண்டி விற்கிறான்டா வண்டி. ஏண்டா எவனாவது வண்டியை போய் சந்தையில் வைப்பானாடா? ஏண்டா பூனை குறுக்க போச்சுன்னா சகனம் சரியில்லைன்னு சொல்லலாம், ஆம்புலன்ஸ் போனதுக்கு இல்லாமடா சொல்லுவாங்க. என்னடா இது? இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? இந்த வண்டியில் ஏதோ ஒன்று இருக்கு. அதனால இதுக்கு ஒரே வழிதான். சாமி ஒரு பூஜை போடணும். பூஜை போடணுமா? அப்ப நீங்க பூசாரி கிட்ட தான் போகணும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இங்க நான் தான் பூசாரி. சரி என்ன பூஜை போடணும்? தம்பி வண்டிக்கு தானே பூஜை போடணும். இதுக்கு ஏன் தயங்குறீங்க? சிறப்பா பூஜை போட்டுருவோம். இந்தாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. பச்சரிசி 2 கிலோவா? வெல்லம் 1 கிலோவா? நெய் 1/2 கிலோவா? ஐயோ தம்பி அதை இங்க கொஞ்சம் கொடுங்க. ச்சே, இது அடுத்த வாரம் ஒரு கிரக பிரவேசம், அதுக்கு எழுதி வச்சிருந்த லிஸ்ட், அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க ஆட இதுக்கு என்ன தம்பி லிஸ்ட்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு மாலை, 2 எலுமிச்சம்பழம், கற்பூரம், வத்தி, அதோட என்னையும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சிட்டீங்கன்னா சிறப்பா பூஜையை பண்ணிடலாம். ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். சும்மா தயங்காம சொல்லுங்க. இந்த வண்டியில்
இவ்வளவுதானா? இதுக்கு ஏன் தயங்குறீங்க? இங்கதான் நான் பூசாரி. இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பேய் ஓட்டுற பெரிய மந்திரவாதி. என்ன சினிமாவுல பேயெல்லாம் காமெடியா காட்டி மக்களுக்கு பேய் மேல இருந்த பயம் போயிடுச்சு. அதனால என்ன மாதிரி ஆட்களுக்கு பொழப்பும் போயிடுச்சு. அதை விடுங்க, நாளைக்கு வாங்க, பூஜைய தரமா போட்டுடலாம். அட அதுக்குள்ள தம்பி காலையிலே கிளம்பிட்டேன். வண்டி பஞ்சராகி போச்சு. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பூஜையை ரொம்ப சிறப்பா போட்டுடலாம். அம் அம் ஈம் ஈம் கம் ஞம் சம். டேய் பயங்கரமா பண்றாருல. டேய் ஆனாவனாவையும் காணாச்சனாவையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காருடா. சுமார் சுமார். அட ச்சே. எம் எம் இங்கதான் இருக்கியா? வரேன் வரேன்டா. ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னொரு கற்பூரம் எடுத்துருவா. ஐயா லிஸ்ட்ல ஒரு கல்பூரம் தான் ஐயோ இருந்தது. தம்பி இத புடி. நான் சொல்லும் போது ஒண்ணு ஒண்ணா போடுறேன். இது வேற. ஐயா இன்னொரு கல்பூரம். டேய் நீ வேற. இத புடி. ஐயோ ஹலோ ஏம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் பூஜைக்கு வந்தேன். இங்க பேய் படுத்துறத விட நீ படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கு. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஐயோ என்னாச்சு? உடனே வரேன். தம்பி நீங்க இந்த வண்டியை ஒண்ணு எரிச்சிருங்க, இல்ல குழி தோண்டி புதைச்சிருங்க. நம்மளால முடியாதுடா சாமி. ஆள விடுங்கடா. எப்பா எம்மா ஐயா 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 வேற எழுதி கொடுக்காத போயிடுவ போல இருக்கே. என்னடா அது, இந்த வண்டி நம்மளை இப்படி படாத பாடுபடுத்துது. டேய் ஒன்றும் இல்லடா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. நாங்கள் சென்னை போயிட்டு வந்துடுறோம். வந்த உடனே இந்த வண்டிக்கு ஒரு வழி பண்ணிடுறோம். டேய் என்ன விளையாடுறீங்களா? இந்த நிலைமையில நான் விட்டுட்டு போறேன்றீங்க. 2 நாளில் ஒன்றும் ஆயிடாது. சரி சரி, நைட்டு சென்னை போகிறோம், விட வந்துரு. யோ பெருசு, தீனாவை பார்த்தியா? 2 நாளாக ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஆமா, நீங்க எங்கடா போனீங்க 2 நாளா? வண்டி வாங்கி கொடுத்தியே, அவன் இருக்கானா செத்தானான்னு ஒரு அக்கறை இருக்கான் உனக்கு? என்னடா இப்படிலாம் பேசுறீங்க? பின்னென்ன, நீ இந்த வண்டியை பற்றி சொன்னதுலேருந்து இன்னும் நல்லா நடந்திருக்கு தெரியுமா? ஆனால் நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? அண்ணா நம்ம தீனா வீட்டில் ஏடா பந்தலாத போட்டிருக்கா? யோ பெருசு. டேய் டேய் சாரிடா சாரிடா. நான் சொல்கிறதே கேளுங்கய்யா. நம்ம தீனா வீட்டில் அவர் வண்டி நிற்கிது. அவர் வீட்டில் தான் இருக்காரு போல. இதை ஏன்டா முன்னாடியே சொல்லல? ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? என்ன சின்ன வயசுலேருந்தே உங்க கூட தான் பழகிட்டு இருக்கான், நீங்களே இப்படி பண்ணலாமா? என்னவோ போங்க, உள்ளதான் இருக்கான். ஐசேக்கு இங்க வா. டேய் தீனா, என்னடா இப்படி அடிபட்டிருக்கு? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. வண்டியில் பெட்ரோல் இல்லை, சரி பெட்ரோல் போடலாமேன்னு வேகமாக போனேன். அப்போ ஸ்கிட்டாகி விழுந்துட்டேன். டேய் அப்போ அந்த வண்டியை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதானாடா? சரி அப்படி என்னதான்டா ஆச்சு? அன்றைக்கி நைட்டு உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் வரப்போ அந்த கோயில் பார்த்துக்கிட்ட வண்டி நின்றுச்சு. அப்புறம் எப்படியோ போராடி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. சரி இதுக்கப்புறம் இது அப்படியே விட்டால் சரிப்படாது, இந்த வண்டியை வச்சுருந்தவங்களாம் எப்படி இறந்தாங்கன்னு விசாரிக்க போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அடிப்பட்ட 3 பேருமே பெட்ரோல் இல்லாமல் வண்டி வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் தள்ளிட்டு போக சோம்பேறித்தனம் போட்டுட்டு ஓட்டிட்டு போகலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த வண்டியெலாம் சோக்கு இல்லையே, சரி வண்டியை சாட்சி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போகலான்னு பார்த்துருக்காங்க. அப்போ தான் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்கிட் ஆகி தலையில் அடிப்பட்டு இறந்துருக்காங்க. தீனா, அந்த ஐசேக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் அதெல்லாம் ஓட்டுவானே. சரி அதையே நீ கேட்குற? உங்களுக்குலாம் டீ போடுறதுக்கு பால் வாங்க கடைக்கு அனுப்புனேன், இன்னும் ஆளை காணோம். ஆமா, அவன் எதுல போனான்? தீனா வண்டியில தான். பெட்ரோல் இல்லை போலயே.
சரி அண்ணன் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, பறந்துருவோம். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா?